மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நீடித்து வரும் பதற்றம் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. பென்டகனின் சமீபத்திய அதிர்ச்சியூட்டும் தரவுகளின்படி ஈரானுடன் ஏற்பட்டுள்ள மோதல்கள் அமெரிக்காவின் அதிநவீன இராணுவ இருப்பை பெருமளவில் உலுக்கியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலை பாதுகாக்கும் நோக்கில் அமெரிக்கா பயன்படுத்திய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளின் இருப்பு மிக வேகமாக குறைந்து வருவது உலக அரங்கில் அமெரிக்காவின் இராணுவ தயார் நிலை குறித்த பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது என்று சொல்லலாம். குறிப்பாக இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்காக அமெரிக்கா தனது முதன்மையான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பான தாட் இன் 200க்கும் மேற்பட்ட இடைமறிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளது. தற்போதைய மோதல்களுக்கு முன்னதாக நடந்த முந்தைய 12 நாட்கள் போரிலேயே அமெரிக்கா சுமார் 150 தாட் ஏவுகணைகளை இழந்திருந்தது. இந்த 2 மோதல்களின் கூட்டு விளைவாக அமெரிக்காவின் ஒட்டுமொத்த தோட் ஏவுகணை இருப்பு ஒரு வருடத்திற்குள் பெருமளவில் இல்லாமலாகி இருக்கிறது. வரலாற்று ரீதியாக அமெரிக்கா ஆண்டுக்கு 96 தோட்ட ஏவுகணைகளை மட்டும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. தற்போதைய இழப்பை ஈடு செய்ய முழு உற்பத்தி திறனுடன் செயற்பட்டாலும் குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகும். லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் இதன் உற்பத்தியை ஆண்டுக்கு 400 உயர்த்த திட்டமிட்டிருந்தாலும் 2023 ஆகஸ்ட் முதல் முடங்கியுள்ள இந்த விரிவாக்க பணிகள் மீண்டும் சீரடைய 2027 ஏப்ரல் வரை ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட SM-3 மற்றும் SM-6 ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஸ்டீல் தரப்பில் 100க்கும் குறைவான 6 ஏவுகணைகளும் 90 டேவிட் ஸ்லிங் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இப்படியான நிலையில் அந்த ஏவுகணை தட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு மட்டுமல்லாமல் அதன் உலகளாவிய நட்பு நாடுகளுக்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய நாடுகளின் பயம், வடகொரியா மற்றும் சீனாவிடமிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிக்க அமெரிக்காவின் இராணுவ பாதுகாப்பை மட்டுமே நம்பியிருக்கும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற ஆசிய நாடுகள் தங்களின் பாதுகாப்பு குறித்து தற்சமயம் பெரும் கவலையடைந்துள்ளன. அமெரிக்காவின் தயார் நிலை. உலகின் பிற பகுதிகளில் ஏதேனும் ஒரு புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனடியாக பதிலடி கொடுப்பதற்கான அமெரிக்காவின் உலகளாவிய இராணுவ தயார் நிலை இந்த ஏவுகணை தட்டுப்பாட்டினால் பலவீனமடைந்துள்ளது. இப்படியான ஒரு சூழலில் ஒருபுறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நடைபெற்றாலும் ஈரான் திரைக்கு பின்னால் தனது இராணுவ பலத்தை பெருக்கும் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஈரானின் தற்போதைய நடவடிக்கைகளையும் அதன் பின்னணி மற்றும் தாக்கங்களையும் அலசுகின்ற போது ஏவுகணை எரிபொருள் கொள்முதல், ஹாங்காங்கைச் சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து பல்லாயிரக்கணக்கான டன் அமோனியம் பெர்குளோரைட் என்ற திட ஏவுகணை எரிபொருள் ஈரான் வாங்கியுள்ளது. இது சுமார் 800 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு போதுமானதாகும். அதே நேரம் அணுசக்தி பிடிவாதம். தங்களின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை வாஷிங்டனிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஈரான் உச்சத்தலைவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். பிராந்திய கூட்டணி. இந்த இராணுவ தளவாட கொள்முதல் ஈரானின் சொந்த ஏவுகணை திட்டத்திற்கு மட்டுமன்றி அதன் பிராந்திய நட்பு அமைப்புகளுக்கும் ரஷ்யாவுடனான இராணுவ ஒத்துழைப்பிற்கும் பயன்படுத்தப்படலாம் என மேற்கத்திய நாடுகள் அஞ்சுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கடுமையான எச்சரிக்கைகளும் ஈரானின் அணுசக்தி பிடிவாதமும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக முடக்கியுள்ளன. அமெரிக்காவின் கடுமையான அணுசக்தி நிபந்தனைகள் மற்றும் அச்சுறுத்தல்களால் பேச்சுவார்த்தைக்கான எந்தவொரு இறுதி வரைவு அறிக்கையும் எட்டப்படவில்லை. இதனால் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் தனது ஆர்வத்தை இழந்து வருவதாக சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் தனது சில ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக முடக்கியுள்ள சூழலில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் எந்த நேரத்திலும் மீண்டும் போர் வெடிக்கலாம் என்கின்ற அச்சம் பிராந்தியத்தில் நிலவுகிறது. தற்போதைய அமைதிச் சூழல் வெளியில் தெரிவதை விடவும் மிகவும் பலவீனமானது என்பதை இந்த நிலவரங்கள் கோடிட்டு காட்டுகிறது என்றும் சொல்லலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த மறைமுக மற்றும் நேரடி மோதலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போராக இல்லாமல் உலகளாவிய இராணுவ சமநிலையை மாற்றியமைக்கும் காரணியாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகளில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடும் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை விரிவாக்கம் தீவிரம் மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு தவிர்க்க முடியாத போர் முகத்திற்குள் தள்ளியுள்ளது. உலக நாடுகள் இந்த ராஜதந்திர முட்டுக்கட்டையை எவ்வாறு கையாளப் போகிறது என்பதனைத்தான் உலக அமைதி அடங்கியிருக்கிறது என்றும் சொல்ல முடியும். இப்படியான ஒரு சூழலில் ஒப்பற்ற பாதுகாப்பு சுமை, அமெரிக்க ஆயுத கிடங்கு நெருக்கடியும் சீனாவினுடைய நிழல் மீண்டலும் ஈரானுமாக மிகப்பெரிய ஆபத்து நிலையை அமெரிக்கா எதிர்கொள்கிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிகழ்ந்து வரும் இராணுவ மோதல்கள் உலகளாவிய புவிசார் அரசியலில் மிக முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளன.
தற்போதைய கள நிலவரங்களின்படி இந்த போரின் தாக்கம் பெறும் பிராந்திய அளவோடு நிற்காமல் உலகளாவிய ஆயுத விநியோகச் சங்கிலி மற்றும் உலக வல்லரசுகளின் இராணுவ தற்காப்பு திறனையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இந்த விவகாரத்தின் ஆழம் மிக மோசமானது. இஸ்ரேல் பாதுகாப்பு விவகாரத்தில் அமெரிக்கா சுமந்துள்ள இராணுவ சுமை அமெரிக்காவின் சொந்த பாதுகாப்புக்கு தேவைகளையோ அசைத்து பார்க்கும் அளவிற்கு மாறியுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இஸ்ரேல் தனது சொந்த தாயகத்தை பாதுகாக்க பயன்படுத்திய ஏவுகணைகளை விட அமெரிக்கா இஸ்ரேலை காப்பதற்காக ஏவிய அதிநவீன ஏவுகணைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாகும். அமெரிக்கா தனது கைவசம் இருந்த ஒட்டுமொத்த தாட் ஏவுகணைகளின் இருப்பில் கிட்டத்தட்ட பாதியை 200க்கும் மேற்பட்ட இடைமறிப்பு ஏவுகணைகளை இந்த ஒரே மோதலில் இழந்திருக்கிறது. தற்போது பென்டகனிடம் வரும் 200 தாட் ஏவுகணைகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்காவினுடைய இந்த ஏவுகணை தட்டுப்பாடு அதன் பிற நட்பு நாடுகளின் உறவிலும் விரிசலை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. போரின் உச்சகட்டத்தின் போது ஈரானின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சிய அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகள் தங்களுக்கு ஏவுகணை தற்காப்பு உதவிகளை வழங்குமாறு கோரின. ஆனால் ஏவுகணை தட்டுப்பாடு காரணமாக அமெரிக்கா அவர்களின் கோரிக்கையை நிராகரித்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இஸ்ரேல் தனது நெருங்கிய அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு உதவ தனது சொந்த அயன்டோம் பேட்டரிகளையும் இராணுவ வீரர்களையும் அனுப்ப வேண்டியதாக மாறியது. இந்த நிலையில் கடந்த 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கடுமையான வான்வெளி தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்கள் 30-50% வரை பெருமளவில் சேதமடைந்தன. இருப்பினும் செயற்கைக்கோள் படங்களின்படி ஈரான் மிக குறுகிய காலத்தில் தனது தளங்களை மீண்டும் கட்டமைத்திருக்கிறது. இதற்கு பின்னால் சீனா இருக்கும் விவரம் தற்போது அம்பலமாக இருக்கிறது என்பதையும் சொல்ல முடியும். இந்த நிலையில் மேற்கத்தைய பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்காக சீனா கடுமையான கண்காணிப்பில் இல்லாத சோடியம் பெர்குளோரைட் மற்றும் திட ஏவுகணைக்கு தேவையான அம்மோனியம் பெர்குளோரைட் போன்ற இரட்டை பயன்பாட்டு வேதிப்பொருட்களை பல்லாயிரக்கணக்கான டன்கள் அளவில் ஹாங்காங் இடைத்தரகர்கள் மூலமாக ஈரானுக்கு கடத்தியிருக்கிறது. இந்த எரிபொருட்கள் ஈரானின் இமாத் மற்றும் செய்ஜில் போன்ற நடுத்தர தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய வான்வெளி மேலாதிக்கத்தை முறியடிக்க சீனாவிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. CM-302 சூப்பர்சோனிக் ஏவுகணை கப்பல் தற்காப்பு அமைப்புகளை ஏமாற்றிச் சென்று அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையே மூழ்கடிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகளை ஈரான் வாங்கியிருக்கிறது. DF-17 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். சீனாவின் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வாங்குவது குறித்து ஈரான் ஆலோசித்து வருகிறது. இது உலகளாவிய தற்காப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாகும். சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்மூஸ் ஈரான் முடக்க முயன்றதால் உலக சந்தையின் நாளொன்றுக்கு $500 மில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்படுகிறது. இப்படியான நிலையில் மத்திய கிழக்கு அமைதிக்காக கொண்டுவரப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ஒரு போலி திரை என்பதை தற்போதைய தரவுகள் உணர்த்துகிறது. அமெரிக்காவின் ஆயுத தட்டுப்பாட்டை தனக்கு சாதகமாக கொண்டு சீனாவின் மறைமுக ஆதரவோடு ஈரான் புதிய போருக்கு தயாராகி வருகிறது.